விஷுவலைசிங் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்ன, லீனியர் பேட்டர்ன்னா என்ன, லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்ன, ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் தான் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்ல இல்லை ஜென்ரல் ஈக்குவேஷன்ல எழுதணும்னா y is equal to ax plus b. இப்போ இதை வந்து நம்ம கிராஃபிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, அதாவது விஷுவலைஸ் பண்றது, விஷுவல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்றது அப்படின்றது தான் இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷனு, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒரு டேர்ம்ஸை பத்தின எக்ஸ்பிளனேஷன், அண்ட் தென் வந்து கிராஃபா எப்படி பிளாட் பண்றது, அந்த கிராஃபை எப்படி ரீட் பண்றது, ரீடிங் த கிராஃப் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ y is equal to ax plus b. இதுல ஏனா என்ன, பினா என்ன, கிராஃபிக்கலா அப்படின்னா என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஈக்குவேஷன் y is equal to ax plus b அப்படின்றது. இதுல வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு, a வேல்யூவும் b வேல்யூவும். ஓகேவா. ஸோ ஏனா என்ன, பினா என்ன அப்படின்னு பாக்குறது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆனிச்சுன்னா அந்த கிராஃப்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும், பியோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கிராஃப்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஏன்றது என்னன்னா வி கால் இட் அஸ் த ஸ்லோப். ஸ்லோப்னா என்ன, ஹவு ஸ்டீப் அ லைன் இஸ். இப்போ நம்ம வந்து இட்ஸ் அ லீனியர் கிராஃப், அதாவது லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம கிராஃபா பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, இப்போ இந்த கிராஃப்ல நம்ம பிளாட் பண்றோம்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இத மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கலாம், இல்லை இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கலாம். ஆனா வி வில் கெட் ஒன்லி a ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா. ஸோ இத மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் போது அந்த லைன் வந்து எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் வந்து ஸ்லோப். எவ்வளோ ஸ்டீப்பா இருக்குன்னா என்ன, எவ்வளோ ஃபாஸ்டா அது வந்து மேல இல்லைன்னா கீழே போகுது அப்படின்றது, ஹவு ஃபாஸ்ட் இட் வில் கோ அப் ஆர் கோ டவுன் அப்படின்றது சொல்றதுதான் ஸ்லோப். ஓகேவா. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு புக்ல கொடுக்கல, ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் யூ. ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னா y2 minus y1 by x2 minus x1. y2 னா என்ன, y1 னா என்ன, x2 னா என்ன, x1 னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க கிராஃப் பிளாட் பண்றீங்க. இப்போ கிராஃப் நீங்க பிளாட் பண்றீங்க. சப்போஸ் இப்படி வந்து அந்த கிராஃப் இருக்குன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ், ஏதோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதோட கோஆர்டினேட்ஸ் இருக்கும் இல்லையா, x1, y1 ஒரு கோஆர்டினேட் இருக்கும், இங்க வந்து x2, y2 ஒரு கோஆர்டினேட் இருக்கும். கரெக்டா. ஸோ இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் y2க்கும் y1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஓட டிஃபரன்ஸ். அதுதான் வந்து இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ்லயும் y வேல்யூஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் டிவைடட் பை x வேல்யூஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். அதுதான் வந்து ஸ்லோப். ஓகேவா. ஸ்லோப் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த லைன் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். சட்டுன்னு அது வந்து என்ன ஆகும், இட் வில் கோ அப் ஆர் கோ டவுன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேர்ம் ஸ்லோப் அப்படின்றது. ஸ்லோப் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அந்த லைனோடைய பிளேஸ்மெண்ட்டை, இல்லை லைனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வரப்போற எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்லோப்னா என்னன்னு பார்த்தாச்சா. அடுத்தது பி இருக்கு, ஏன்றது ஸ்லோப்போட வேல்யூ. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் y is equal to ax plus b அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ தான் ஸ்லோப் அப்படின்னு நீங்க டைரக்டா எழுதிடலாம். ஓகேவா. அந்த ஈக்குவேஷன்ல இருக்க ஏ வேல்யூ தான் ஸ்லோப். அப்ப பினா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ரெண்டு டேர்ம்ஸ் என்னன்னா y இன்டர்செப்ட் அண்ட் x இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்னா என்ன, y இன்டர்செப்ட்னா இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் the value of b, இந்த வேல்யூ ஆஃப் b இருக்கு இல்லையா, அதுதான் வந்து y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்ங்கிறது b வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், y இன்டர்செப்ட்னா y இன்டர்செப்ட்னா என்னன்னா அந்த லைன் வந்து y ஆக்சிஸ எங்க கட் பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், y இன்டர்செப்ட். the line cuts the y axis, the point where the line cuts the y axis, அததான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், y இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். சோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த b யோட வேல்யூ தான் y இன்டர்செப்டோட வேல்யூ. அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து y ஆக்சிஸ கட் பண்ணுது. கட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும்னு அர்த்தம். கரெக்டா. நம்ம வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியிலே படிச்சிருப்போம். y இன்டர்செப்ட் அதாவது y ஆக்சிஸ அது கட் பண்ணும்போது, y ஆக்சிஸ ஒரு லைன் கட் பண்ணுதுன்னா
அந்த பாயிண்ட் வந்து அங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 0வா தான் இருக்கும். ஸோ ஒய் இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஈக்குவேஷன்லயே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா இல்லாம போயிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? பின்னு வரும். So the value of b is called the y-intercept when the value of x is equal to 0. அதே மாதிரி x-interceptனா என்ன? x-intercept எப்படி கண்டுபிடிக்கிறது? y-யோட வேல்யூவை 0ன்னு போட்டுறணும். ஓகே, x-intercept கண்டுபிடிக்கும் போது y-யோட வேல்யூவை 0ன்னு போட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் x-intercept. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? y is equal to ax plus b. அப்ப என்ன சொன்னேன் நானு? y-யோட வேல்யூவை 0ன்னு போட்டுறணும். அப்ப 0 is equal to ax plus b யா? அப்போ இந்த b அதர் சைட் கொண்டு போனா மைனஸ் b ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு வருமா? மைனஸ் b ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் b பை ஏ. ஸோ எக்ஸ் இன்டர்செப்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம மைனஸ் b பை ஏ வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இன்டர்செப்டோட வேல்யூ மைனஸ் b பை ஏ. அப்போ அதோட பாயிண்ட்ஸ் என்ன? அதோட கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும்? y வேல்யூ 0ன்னு சொன்ன மைனஸ் b பை ஏ கமா 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? y-interceptல கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? 0, bன்னு இருக்கும். ஓகேவா? y-intercept அந்த பாயிண்ட் வந்து 0, bன்னு இருக்கும். இதே வந்து x-interceptக்கு பாத்தீங்கன்னா மைனஸ் b by a வேல்யூ வந்துரும். அப்ப அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து மைனஸ் b by a, 0 அப்படின்னு இருக்கும். இப்போ எப்படி வந்து பாயிண்ட்ஸை பிளாட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. என்ன ஈக்குவேஷன்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கங்க. ஃபிகர் 2.5 அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to 2x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒரு லைன் டிரா பண்ணோம்னா we need at least 2 points. 2 pointsனா என்ன? 2 கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஒரு லைன் வந்து இந்த கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷனை வச்சு எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 0 எடுத்துக்கலாம். when x is equal to 0, y-யோட வேல்யூ என்ன வரும்? y is equal to 2 into 0வா? 2 into 0 plus 1 எவ்வளவு வரும்? 1 தான் வரும். 2 into 0 is 0 and then plus 1னா 1ன்னு வரும். y-யோட வேல்யூ என்ன வரும்? 1ன்னு வரும். அப்ப அதோட கோஆர்டினேட்ஸ் என்னது? எப்படி எழுதுவோம் நம்ம? ஆர்டர்ட் பேர் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் x வேல்யூ எழுதுவோம், அடுத்தது y வேல்யூ எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எழுதுவீங்க? 0, 1ன்னு எழுதணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா a வந்து 0, 1. அடுத்தது அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த இடத்துல பாருங்க, b யோட வேல்யூ வந்து b யோட கோஆர்டினேட்ஸ் வந்து 3, 7. 3, 7 எப்படி வந்தது? x ஓட வேல்யூ 3ன்னு போடுறாங்க. x ஓட வேல்யூ 3 போடும்போது y is equal to 2 into 3 plus 1. 2 into 3 எவ்வளோ? 2 into 3 is 6. 6 plus 1 equal to 7. அதனால b யோட கோஆர்டினேட்ஸ் என்ன? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம நேம் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ b யோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 3, 7. இப்ப அத வந்து இந்த கிராஃப்ல நம்ம பிளாட் பண்றோம். ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்றனால நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது? a யோட பாயிண்ட் வந்து 0, 1. சோ x ஓட வேல்யூ 0, y யோட வேல்யூ 1ன்றனால இந்த இடத்துல பிளாட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் b யோட வேல்யூ வந்து 3, 7. சோ x ஓட வேல்யூ வந்து 3, y யோட வேல்யூ வந்து 7. சோ அந்த பாயிண்ட் வந்து இங்க. சோ ஏவும் பியும் பிளாட் பண்ணியாச்சு. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணிடணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஓகே, கிளியர்? சோ இப்படிதான் வந்து நம்ம கிராஃபிக்கலா ஒரு கொஸ்டினை வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, சோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணிடுங்க. அதோட கோஆர்டினேட்ஸ் எழுதிடுங்க. அது ரெண்டுத்தையும் த்ரூ யூசிங் அ ரூலர் தான் நீங்க ஜாயின் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்ட் ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்றப்ப அந்த ரெண்டு பாயிண்ட்லயும் வச்சு கரெக்டா நீங்க அந்த லைன் டிரா பண்ணணும். அண்ட் தென் எய்தர் சைடு வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? So this is the way to represent an equation using graph. ஓகேவா? இப்ப next, think and reflect. Identify other points on the line by completing the following table னு கொடுத்திருக்காங்க. Different values of x, y யோட வேல்யூ என்ன வருதுன்னு பாக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே கொடுத்துட்டாங்க. x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1ன்னு கொடுத்திருக்காங்க. x ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? 2 y is equal to 2x plus 1 அந்த given equation. அப்ப x ஓட வேல்யூ 1னா 2 into 1 plus 1. 2 into 1 எவ்வளோ? 2 plus 1 is 3.
அதனால இந்த இடத்துல 3ன்னு போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரப் பண்ணிக்கிட்டு நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 1ஓட வந்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ when x is equal to 2, x equal to 2னா y-ஓட வேல்யூ என்ன வரும்? 2 times of 2, 2 into 2 plus, I'm sorry, 2 into 2 plus 1. 2 into 2 எவ்வளோ? 4, 4 plus 1 is equal to 5 வந்துரும். So when x is equal to 2, y-ஓட வேல்யூ என்ன வருது? 5 வருது. நெக்ஸ்ட் x-ஓட வேல்யூ வந்து 5 இருக்கும் போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். x-ஓட வேல்யூ 5 இருக்கும் போது y is equal to 2 into 5 plus 1. அப்போ எவ்வளோ வரும்? 10 plus 1 equal to 11 வந்துரும். 7க்கு அவங்களே 15 கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணணும்? x is equal to 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 into 7 is 14, 14 plus 1 is 15. நெக்ஸ்ட் வந்து 9, x is equal to 9னா y is equal to 2 into 9 plus 1. அப்போ 18 plus 1 equal to 19 வந்துரும். அப்புறம் x is equal to 12. x equal to 12னா y is equal to 2 into 12 plus 1. அப்போ எவ்வளோ? 24 plus 1 is 25. Next, x is equal to 20 na, y is equal to 2 into 20 plus 1. 2 into 20, 40, 40 plus 1 equal to 41 வந்துரும். இதை வந்து நம்ம கிராஃபிக்கலா மீதி பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா எப்படி வரும்னா எல்லாமே அதே லைன்ல தான் உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 is equal to 3, x is equal to 1 னா y is equal to 3 எங்க பிளேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? x is equal to 1 னா y equal to 3. கரெக்டா அந்த லைன்லயே பிளேஸ் ஆகுது பாருங்க. அதே மாதிரி x is equal to 5 னா y is equal to 11. இங்க 11 இல்ல. இந்த 11ல இருந்து 25 வரைக்கும் நான் வந்து இன்னொரு கிராஃப்ல உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன். மற்ற எல்லாத்தையுமே பிளாட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கிராஃப் வெறும் x கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 3வா? 3யா? எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 5. 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்தது? 5 வந்தது. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 5 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 11. 5 இருக்கும் போது 11. நெக்ஸ்ட் 7 இருக்கும் போது 15. 7 இருக்கும்போது 15. ஓகே, நெக்ஸ்ட் 9 இருக்கும்போது 19. 9 இருக்கும்போது it is 19 இங்க. அடுத்தது 12 இருக்கும்போது 25. 12 இருக்கும்போது this is 12, 25. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா எப்படி வரும்? கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்மளுக்கு ஜாயின் ஆகும். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணோடனே பாருங்க எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த லைன்ல தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1,3 அந்த மாதிரி 2,5 எல்லாமே. இதில் லாஸ்ட் பாயிண்ட்டு 20க்கு வந்து இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20க்கு வந்து 41 வரணும். எனக்கு மேக்ஸிமமே 36 தான் ஒய் வேல்யூ வந்திருக்குது. அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே வந்து 26 வரைக்கும் இருக்குது. பட் ஒய் வேல்யூ இல்லாதனால நம்ம அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ண முடியல. ஸோ அதர் வே ஆஃப் டூயிங் என்னன்னா, இந்த ஸ்கேல் எடுக்கும் போது ஈச் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்துக்கிறது பதில் ஈச் 2 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருந்தோம்னா நம்ம அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்க முடியும். இப்போ பாருங்க எல்லா பாயிண்ட்டுமே அந்த லைன்லேயே இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆஃப் ஒய் வரும் அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதில் எழுதுறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதணும். ஸ்கேல் எழுத மறக்காதீங்க. ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த லைன் மேலே அந்த ஈக்குவேஷனை எழுதிடணும். என்ன ஈக்குவேஷன்? y is equal to 2x plus 1 இல்லையா? அந்த ஈக்குவேஷன் எழுதிடணும். அதுக்கப்புறமா அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் என்னவோ அதெல்லாம் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் வந்து 1,3, அடுத்தது வந்து 2,5, அடுத்தது வந்து 5,11, அடுத்தது வந்து 7,15, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து 9,19, 9, போடணும். 9,19, the last one வந்து 12,25. ஓகேவா?
ஸோ 12,25 இது எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதணும், கோஆர்டினேட்ஸ் எழுதணும். அதுக்கப்புறமா அந்த ஈக்குவேஷன் என்னவோ அதை வந்து அந்த லைன் மேலே அப்படியே அலாங் த லைன் நம்ம எழுதிட்டு போகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? கிளியர்? Example number 12. Let us plot the points -1, -3, 0, 0, 1, 3, 3, 9, 4, 12 in the coordinate plane on a graph paper as shown in the figure 2.6. So points எல்லாம் plot பண்ணிட்டாங்க. Join the points -1, -3 and 4, 12. -1, -3யும் 4, 12யும் நம்மளை ஜாயின் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து யூசிங் அ ரூலர், நம்ம இப்போ எனக்கு வந்து அது கிளியராக வர நான் ஃப்ரீ ஹேண்டில் போடுறதுனால நீங்கள் வந்து யூசிங் அ ரூலர் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது மீதி பாயிண்ட்ஸும் அதே லைன்லேயே நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? ரூலர் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். எதே ஜாயின் பண்ணுறீங்க? -1, -3யும் 4, 12யும் மட்டும் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி நீங்கள் அந்த ரூலரை வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா மற்ற பாயிண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு வரும், ஆக்சுவலி மாதிரிலாம் இல்லை, வரும் கண்டிப்பாக. Doing so, observe that all 5 points lie on a straight line அப்படின்றாங்க. Can you guess the equation of this line by looking at the relationship between x and y coordinates of each point? Okay, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஆர்டர்ட் பேரை கண்டுபிடிச்சோம். அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணோம் கிராஃப் ஷீட்ல இல்லையா? இப்போ இதுல வந்து அந்த ஈக்குவேஷனை அவங்க கொடுக்கல, வெறுமனே அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டாங்க, அந்த கோஆர்டினேட்ஸை மட்டும் கொடுத்துட்டு நம்மள வந்து அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் எழுதுறேன். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, -1, -3. எக்ஸோட வேல்யூ -1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? -3 ஆகுது. எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 0வே வந்துடுது. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது என்ன ஆகுது? ஒய்யோட வேல்யூ 3ன்னு இருக்கு. ஏன்னா 1, 3. எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 3. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 9. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? 12ன்னு ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்க. -1 வந்தா -3, 1 வந்தா 3, 3 வந்தா 3, 3 வந்தா 9, 4 வந்தா 12. இப்போ 4ஓட எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3யை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அதே மாதிரி 3யோட எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 9 வரும்? 3யை மல்டிப்ளை பண்ணால் 9 வரும். இப்போ ஸ்டாண்டர்டாக பாருங்க, இன்டூ 3 பண்ணால் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த பேட்டர்ன். கரெக்டா? லீனியர் பேட்டர்ன் என்ன உங்களுக்கு? ஒவ்வொன்றுத்தோடையும் எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூவோடையும் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோம்? 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் வேல்யூ வந்துடுது. கரெக்டா? வந்துருச்சா இப்போ? அப்போ எப்படி எழுதலாம் நம்ம? ஒய் வேல்யூ இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் தி எக்ஸ் வேல்யூ. இதில் வந்து பி வேல்யூ கிடையாது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதில் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ போடுங்க. எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டால் y is equal to 3 into 1 is equal to 3ன்னு வந்துருச்சு பாருங்க. எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு வருது? 3ன்னு வருது. அதானே நம்மளுக்கு வந்திருக்கு. எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்குது? 3ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த பிளாட்டிங் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கரில் கேட்கலாம், கேஸ் ஸ்டடியில் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் யூசிங் த கோஆர்டினேட்ஸ். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் என்ன இருக்குது? y is equal to 3x. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? y is equal to 3x plus bன்றது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ பியோட வேல்யூ இந்த இடத்துல என்னது? 0. பியோட வேல்யூ என்ன? 0. பியோட வேல்யூ 0வா இருக்கிறனால தான் இந்த லைன் பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்ன்றது என்னது? the point where the line cuts the y axis. y axis எந்த இடத்துல கட் பண்ணுது? உங்களுக்கு 0ல கட் பண்ணுது. ஸோ y இன்டர்செப்டோட வேல்யூ என்ன இந்த இடத்துல? 0. பியோட வேல்யூ 0வா இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன வருது? y is equal to 3xன்னு வருது. இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம கண்டிப்பாக படிப்போம். y இன்டர்செப்ட், எக்ஸ் இன்டர்செப்ட், அதே மாதிரி ஸ்லோப்பு ஒன்னொன்னும் வேரி ஆகும்போது அந்த லைன் வந்து எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுல ஒய்யோட வேல்யூ, அதை மீன் பியோட வேல்யூ 0வா இருக்கிறனால தான் இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணுது? ஆரிஜின்ல கட் பண்ணுது. ஆரிஜின்ல கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து 0,0 தானே ஆரிஜின். அப்பதான் வந்து எக்ஸ் வேல்யூ 0வா இருக்கும், ஒய் வேல்யூ 0வா இருக்கும். ஒய் இன்டர்செப்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? the point where the line cuts the y-axis. y-axis கட் பண்ணுதுன்னா ஆப்வியஸ்லி எக்ஸோட வேல்யூ 0வா தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும்
y இன்டர்செப்டோட வேல்யூ உங்களுக்கு ஜீரோவே வரனால அந்த கோஆர்டினேட் என்ன வருது உங்களுக்கு 0,0ன்னு வருது. b யோட வேல்யூ ஜீரோவா இருந்ததுன்னா ஆரிஜின்ல தான் அந்த லைன் கட் பண்ணும். இஸ் தட் கிளியர்? Example number 13. Let us plot the points minus 3,6, minus 2,4, 0,0, 1, minus 2, 2, minus 4, 3, minus 6 in the coordinate plane on the graph as shown in the figure. So points எல்லாம் plot பண்ணிட்டாங்க. Join the points minus 3,6 and 3, minus 6 using a ruler. இப்போ வந்து join பண்ண சொல்றாங்க. Doing so, observe that all 5 points lie on a straight line அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணோம்னா நீங்க வந்து ரூலர் யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து ரூலர் யூஸ் பண்ண முடியாதனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. எல்லா பாயிண்ட்ஸும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லயே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்மள அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுலயும் வந்து பழசு மாதிரியே தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கேன் யூ கெஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் லைன் பை லுக்கிங் அட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருக்காங்க ஆஃப் ஈச் பாயிண்ட். இப்போ ஒன்னொன்னுத்தையும் எழுதலாமா? எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் எழுதலாம். அதோட ரிலேஷன்ஷிப் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒய் வேல்யூ கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். அப்பதான் நம்ம ஏதாவது மல்டிப்ளை பண்ணா தேவைப்படும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுலயும் பாத்தீங்கன்னா ஆரிஜின்ல தான் அது கட் பண்ணுது அப்படின்னா பி வேல்யூ வந்து கண்டிப்பா அந்த இடத்துலயும் வந்து ஜீரோவா தான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப எக்ஸ் வேல்யூ பாருங்க, -3 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 6, -2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 4, 0 இருக்கும் போது 0, 1 இருக்கும் போது -2 ஆயிடுது. பாருங்க, எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்ல இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவா இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிடுது? நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 இருந்ததுன்னா -4, நெக்ஸ்ட் 3 இருந்ததுன்னா -6. இப்ப பார்த்த உடனே சொல்லிடலாம் 3யோட எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 6 வரும்? 2வை மல்டிப்ளை பண்ணா. அதே மாதிரி -2ஓடையும் 2வை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 4 வரும். ஆனா மைனஸ் வரல பாருங்க. -3யோட 2வை மல்டிப்ளை பண்ணா -6 தானே வரணும். ஆனா ஏன் +6 வருது? எப்ப +6 வரும்? ரெண்டுமே மைனஸா இருந்தாதான். ஸோ -3யோட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? -2வை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி -2ஓடையும் -2வை மல்டிப்ளை பண்ணாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 இன்டூ 2 4 ஆயிடும். 0ஓட -2வை மல்டிப்ளை பண்ணா 0 வரும். இப்போ 1ஓட -2வை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 வந்து பிளஸ், இது மைனஸ். பிளஸ் இன்டூ மைனஸ் வில் பி மைனஸ். அதனால 1 இன்டூ 2 இஸ் 2. ஸோ -2 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலையும் இல்ல, இந்த இடத்துல. ஓகே, ஸோ -2ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுது? நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து பிளஸ்ன்னு வருது when x வேல்யூ இஸ் மைனஸ். இதே வந்து x வேல்யூ பிளஸ்ஸா இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ மைனஸ்னு வருது. ஓகே, இப்போ 3யோடையும் -2 மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? -6ன்னு வருது. அப்ப நம்மளோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? y இஸ் ஈக்குவல் டு -2ஓட நம்ம x மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? எக்ஸ் வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். அந்த -2ன்றது நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ y இஸ் ஈக்குவல் டு -2x அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன். இதுலயும் b யோட வேல்யூ 0 தான். b யோட வேல்யூ 0னா என்ன அர்த்தம்? y இன்டர்செப்ட் வந்து நம்மளுக்கு 0ன்னு அர்த்தம். புரியுதா? ஐம் சாரி, y இன்டர்செப்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். y இன்டர்செப்ட்னா என்ன? the point, அதாவது the point where the லைன் கட்ஸ் தி ஒய் ஆக்சிஸ். அதாவது எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒய் இன்டர்செப்ட். ஓகேவா? இப்ப இந்த லைன் வந்து ஆரிஜின்ல கட் பண்றதுனால ஒய் இன்டர்செப்ட் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 0வா தான் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -2x. இதுக்கு முன்னாடி வந்தது என்னது? y is equal to 3x வந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா y is equal to 3x நம்மளுக்கு வந்தது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் ஏவையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து y is equal to 3x வந்ததா? அப்ப வந்து நம்மளுக்கு கிராஃப் எப்படி வந்தது? கிராஃப் பாத்தீங்கன்னா, கிராஃப் செக் பண்ணுங்க. ஆரிஜின் வழியா அப்படியே மேல போச்சு. கரெக்டா? இப்படி போச்சு. ஆரிஜின்ல டச் பண்ணல. ஓகே, இது வந்து y is equal to 3x ஓட கிராஃப். இப்போ y is equal to -2x ஓட கிராஃப் எப்படி இருக்கு நம்மளுக்கு? பாருங்க, மேல இருந்து இப்படி கீழே வருது. ஆரிஜினை டச் பண்ணிட்டு தான் போகுது. உங்களுக்கு இந்த ரெண்டு கிராஃபோட டைரக்ஷன்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஏயோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டுத்துலயுமே. ஏவோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 3. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 3. செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்னது? -2. ஓகே, சைன் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. ஓகே, இது பாசிட்டிவ் ஸ்லோப், இது நெகட்டிவ் ஸ்லோப். ஏ இஸ் நத்திங் பட் த ஸ்லோப்.
இது வந்து ஸ்லோப் பாசிட்டிவ். ஸ்லோப் வந்து என்னது பாசிட்டிவ். இதே வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து என்னது உங்களுக்கு நெகட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ், அதாவது a வேல்யூ ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்லோப். செகண்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. ஓகே, அப்ப வந்து அதோட டைரக்ஷன் எப்படி மாறுது பாருங்க. இது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது எப்படி ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, இப்படிதான் நம்ம கம்பேர் பண்ணி ஒன்னொன்னுத்தையும் ரீட் அவுட் பண்ணணும். அந்த கிராஃபை வந்து வி ஷுட் பி ஏபிள் டு ரீட் இட். ரீடிங் த கிராஃப்ன்றதே ஒரு தனி டெக்னிக். ஓகேவா? ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x. ஆனா இதே வந்து நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு பாருங்க, எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது உங்களுக்கு, டிக்ரீஸ் ஆகுது. பாருங்க ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குது பாருங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குதுன்னா டுவர்ட்ஸ் த ரைட் வரும்போது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ்னு அர்த்தம். ஸோ ஸ்லோப் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது உங்களுக்கு there will be an increase in value of y. ஓகே, எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் லெஃப்ட் டு ரைட் போகும்போது. இதே நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஒய்யோட வேல்யூ எப்படி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? புரிஞ்சுதா இந்த டிஃபரன்ஸ்? இது மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 14. Draw the graphs of y equal to 1 by 2x, y is equal to x, y is equal to 2x. இதுல என்ன ஆகுது, b யோட வேல்யூவே இல்ல. இந்த மூணு ஈக்குவேஷனையும் பாருங்க, y is equal to 1 by 2x, b வேல்யூ இல்ல. அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது, y is equal to ax plus b இல்லையா? இதுல y is equal to ax மட்டும்தான் இருக்கு, b இல்ல. மீனிங் y இன்டர்செப்ட் வந்து உங்களுக்கு ஜீரோன்னு அர்த்தம். y இன்டர்செப்ட் ஜீரோனா என்ன அர்த்தம், அந்த லைன் வந்து உங்களுக்கு y ஆக்சிஸை எங்க கட் பண்ணுது, ஜீரோல கட் பண்ணுது. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ ஜீரோவா இருக்கும் போது ஒய்யோட வேல்யூவும் ஜீரோவா தான் இருக்குன்னு அர்த்தம். y இன்டர்செப்ட்னா என்னதுன்னா the point where the line cuts the y axis. ஓகேவா? ஸோ இங்கேயே வந்து b யோட வேல்யூ ஜீரோ தான். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to x, இதுலேயும் b வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட் என்னது, y is equal to 2x, இதுலேயும் b வேல்யூ இல்லை. ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் a அந்த லைன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து கிராஃப் வரைய சொல்லிடுறாங்க. பை செலக்டிங் சூட்டபிள் பாயிண்ட்ஸ் ஆன் திஸ் லைன். நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு நீங்களே வந்து கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு தான் நம்ம கோஆர்டினேட்ஸ் பிளாட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ்க்காவது நீங்கள் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, y is equal to 1 by 2x. அவங்க வந்து ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in order to graph y is equal to 1 by 2x, we could take the point 0,0 and 4,2. Can you verify that these lie on the line அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க 0,0 4,2 தான் அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மொத்தம் 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டேபிள் போடணும். டேபிள் வந்து எப்படி போடுறதுன்னா, y is equal to 1 by 2x ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். இதில் 1/2 இருக்கிறனால நம்ம இந்த 2 வந்து டினாமினேட்டரில் 2 இருக்கிறனால அது கேன்சல் அவுட் ஆகணும்னா என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ ஒரு ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இந்த 2ஓட கேன்சல் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸாக நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா 0,0ன்றனால 0 எடுத்தேன்னா 1/2 into 0 will be 0. ஸோ ஒய்யோட வேல்யூ எனக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். அப்போ 1/2 into 2னா என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிடும். ஒய்யோட வேல்யூ என்ன வருது, எனக்கு 1 வருது. நெக்ஸ்ட் 4 எடுத்துக்கிறேன். 4 எடுத்துக்கிட்டா 1/2 into 4 எவ்வளோ, 2ம் 4ம் கேன்சல் ஆகி 2ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2ன்னு இருக்கு. ஸோ இதே மாதிரி y is equal to xக்கும் நான் ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். y is equal to xனா என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் ஒய்க்கும் வரும்னு அர்த்தம். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் y is equal to 2x. y வந்து என்ன ஆகுது, டபுள் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது 2 into 2 is 4.
அதனால ஒய்யோட வேல்யூ 4 ஆகிடும். எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 8 ஆகிடும். இதை வந்து நம்ம பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பிளாட் பண்ணோம்னா சிங்கிள் கிராஃப் ஷீட்லேயே நம்ம பிளாட் பண்ணலாம். உங்களுக்கு புக்கில் என்னன்னா தனித்தனியாக ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பிளாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரையும் போது என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் கிராஃப் ஷீட்லேயே வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கிராஃப். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளூ கலர்ல ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் லைன் ரெப்ரசன்ஸ் y is equal to 1/2x. இப்போ 0,0 இங்க பிளாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார் த வேல்யூ ஆஃப் x is equal to 2, ஒய்யோட வேல்யூ 2 வருதா, எக்ஸோட வேல்யூ வந்து 4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ இங்க என்ன வருது, 2ன்னு வருது. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் y is equal to x இருக்குல்ல, எல்லாமே 0,0ல தான் பிளாட் ஆகுது. அந்த செகண்ட் பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 4 இருக்கும் போது 4 வருது. இதுல எது, இந்த ரெட் லைன் ரெப்ரசன்ஸ் y is equal to x. வேல்யூ வந்து 4 இருக்கும் போது அதோட வேல்யூ உங்களுக்கு 4 தான் இருக்கும். ஓகே, நம்ம வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் ட்ரை பண்ணுவோமா? 2 இருக்கும் போது 2 இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ 2 இருக்கும் போது 2 தான் இருக்கு. இப்போ ப்ளூலையும் பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 1 இருக்கான்னு பார்க்கலாமா? ப்ளூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பிளாக் கலர்ல ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது ரெப்ரசன்ஸ் y is equal to 2x. y is equal to 2xனா இதுவும் வந்து 0னா 0ல தான் வந்து வருது. 0,0ல தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து y இன்டர்செப்ட் வேல்யூ வருது. ஆரிஜின்ல தான் கட் ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ வந்து 4 இங்க வருது. ஓகே, நான் அது ஒன்று மட்டும் தான் நம்மளால போட முடியுது, மீதிலாம் அவங்க இந்த இடத்துல காட்டல. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் லைன்ஸு, அந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்துருச்சு. இதுல இருந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. ஏவோட வேல்யூ 1/2 இருக்கு, அது வந்து ப்ளூ கலர் லைன். அதே மாதிரி ஏவோட வேல்யூ y is equal to xனா ஏவோட வேல்யூ என்ன, 1xன்னு அர்த்தம். y is equal to 1xன்னு அர்த்தம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன உங்களுக்கு, 1ன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து ஏவோட வேல்யூ வந்து 1/2 இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏவோட வேல்யூ வந்து 1 இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன்ல வந்து ஏவோட வேல்யூ என்ன இருக்கு, 2 இருக்கு. அந்த ஷிஃப்ட் உங்களால பார்க்க முடியுதா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு பாருங்க. ஏவோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்டீப்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஸ்டீப்னஸ் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்லோப் வந்து உங்களுக்கு ஸ்லோப் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸ்லோப் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம், இப்போ பாருங்க 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 1 எடுத்துக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வருதுன்னு எல்லாத்துக்குமே செக் பண்ணி பாருங்க. எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன வருது, அப்ராக்சிமேட்லி 0.5ன்னு வருதா. ஏவோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ என்ன வருது, 0.5ன்னு வருது. எக்ஸ் 1 இருக்கும் போது ஒய் வந்து 0.5ன்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் 2 இருக்கும் போது, ஐ மீன் எக்ஸ் 1 இருக்கும் போது செகண்ட் ஒன்ல பாருங்க, எக்ஸோட அந்த ரெட் லைனு எக்ஸ் 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்தது, 1ன்னு வந்தது. தேர்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்தது, 2ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார் த சேம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன எப்படி இருக்குது உங்களுக்கு, அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸ்டீப்னஸ் வந்து ரொம்ப கம்மி, ஸ்டீப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சட்டுன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, சட்டுன்னு வந்து இந்த லைன் இஸ் கோயிங் அப். ஓகேவா? 0லேருந்து 1க்கு வரும்போது, 0லேருந்து எக்ஸோட வேல்யூ 1 வரும்போது ஒய்யோட வேல்யூ 0.5 தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு போயிடுது. இதே தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2க்கு போயிடுது. அதாவது ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு, சட்டுன்னு அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்டீப்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் ஏ. வேல்யூ ஆஃப் ஏ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்டீப்னஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்லோப் அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்டீப்னஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒய்யோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாயிடுது அப்படின்னு அர்த்தம். அப்பதான் அந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்டீப்பா இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, கம்பேரிட்டிவ்லி இந்த 3 லைன்ல இந்த பிளாக் கலர் லைன் தான் வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு பாருங்க. ஸோ இதுல இருந்து நீ கன்க்ளூட் பண்றது என்ன அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸ்லோப் வந்து அதிகமாக when the value of a increases the line becomes more steeper அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இத மாதிரி தான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களை எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் எழுதணும்.
Example 15. Now let us draw the graph of y is equal to minus 1 by 3x, y is equal to minus x, y is equal to minus 3x. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸாக இருந்தது. ஸ்லோப்போட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்லோப் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப் இருந்ததுன்னா எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்லோப் ரெண்டுக்கும் வந்து எப்படி வரும்னா, பாசிட்டிவ் ஸ்லோப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்படி போகும் ஸ்லோப்பு. ஓகேவா? அந்த லைன் வந்து இப்படி போகும். இதே நெகட்டிவ் ஸ்லோப்னா என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய் வேல்யூ வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி போகும் உங்களுக்கு லைன். இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? லைன் வந்து அப்ல இருந்து டவுனு எப்படி போகுது, அப்ல இருந்து டவுனா அந்த லைன் எப்படி போகும்னா லெஃப்ட் டு ரைட் போச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பு. இது நெகட்டிவ் ஸ்லோப். இதே அப்ல இருந்து டவுன் வந்து ரைட் டு லெஃப்ட் போச்சுன்னா அது பாசிட்டிவ் ஸ்லோப். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன், நெகட்டிவ் ஸ்லோப்னா அந்த லைன் வந்து அப்ல இருந்து டவுன். அப்னா என்ன, டவுன்னா என்ன, மேல இருந்து கீழே அந்த லைன் போகுது இல்லையா? அந்த மாதிரி போறது எப்படி போகும், ரைட்ல இருந்து லெஃப்ட் போச்சுன்னா மேல இருக்க இதுதான் வந்து டாப், இது பாட்டம். ஓகேவா? ஸோ டாப் டு பாட்டம் வந்து ரைட் டு லெஃப்ட் போகுது. ரைட் டு லெஃப்ட் போச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் ஸ்லோப். இதே டாப் டு பாட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ் ஸ்லோப். டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நெகட்டிவ் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ஸ்லோப் அப்ப அந்த லைன் இதை மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய்யோட வேல்யூ எப்படி வருது, அந்த லைனோட ஷிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுலயும் வந்து ஸ்லோப்போட அப்சல்யூட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. 1/3 1, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 3 இருக்கு. ஓகே, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ஸ்லோப் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/3க்கு வந்து ஸ்டீப்னஸ் கம்மியா இருக்கும். இதே வந்து 1க்கு வந்து ஸ்டீப்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே 3க்கு ஸ்டீப்னஸ் இன்னும் ஸ்டீப்பா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஸ்லோப்போட வேல்யூ ஜாஸ்தி இருக்கிறனால அப்சல்யூட் வேல்யூ மட்டும் எடுத்து பார்க்கணும். ஓகே, இப்போ இது மூணுத்துக்கும் நம்ம டேபிள் போட்டுட்டு பிளாட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, y is equal to minus 1 by 3x, அடுத்தது y is equal to minus x, அடுத்தது y is equal to minus 3x. இது வந்து கீழே வந்து டினாமினேட்டரில் 3 இருக்கிறனால நான் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 இருக்கிறனால நம்ம வந்து ஜீரோக்கு வந்து எக்ஸ் வேல்யூ 0க்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கேன்சல் ஆகும். -1/3 இன்ட்டு 3 வந்து 3 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு -1ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வருது உங்களுக்கு, -1ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா அடுத்தது நான் 6 தான் எடுக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வருது, -2ன்னு வருது. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய் வேல்யூ சேமாக தான் வரும். ஒன்லி திங் என்னன்னா சைன் மட்டும் மாறும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0, 3, 6க்கு என்ன வருது, ஒய்யோட வேல்யூ 0, -3, -6ன்னு வரும். அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு -3xக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 0, 3, 6ன்னு எடுக்கிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 0, நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 3 வந்து -9, -3 இன்ட்டு 3 -9, -3 இன்ட்டு 6 வந்து -18ன்னு வரும். கரெக்டா? ஸோ 3 3s are 9, 3 6 are 18. ஸோ இது மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க, பிளாட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப்புன்றனால டாப் டு பாட்டம் எப்படி போகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. அந்த லைன் எப்படி போகுது, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. இதே பாசிட்டிவ் ஸ்லோப்னா என்ன ஆகும், உங்களுக்கு ரைட்ல இருந்து டாப் டு பாட்டம் வந்து ரைட் டு லெஃப்ட் போகும். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ அடுத்தது ஷிஃப்ட் பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீப்னஸ் கம்மியாக இருக்குது, ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்குது. ஐ மீன் இது வந்து டிகே. ஆக்சுவலி நெகட்டிவ் ஸ்லோப் இருந்ததுன்னா வி கால் இட் ஆஸ் டிகே. இதே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருந்ததுன்னா வி கால் இட் ஆஸ் க்ரோத். லீனியர் க்ரோத், லீனியர் டிகே இருக்குல்ல. பாசிட்டிவ் ஸ்லோப்னா லீனியர் க்ரோத், நெகட்டிவ் ஸ்லோப்னா லீனியர் டிகே. இப்போ இதோட வேல்யூ பாருங்க 1/3 தானே. அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/3 தான் வருது ஸ்லோப். அதனால இந்த ப்ளூ லைனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீப்னஸ் கம்மியாக இருக்குது. ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனை விட கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்குது. ஏன், அதோடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து 1.
நெக்ஸ்ட் பிளாக் பாருங்க ரொம்ப ஸ்டீப்பா இருக்குது. கரெக்டா? ஏன்னா அது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை விட இதோட ஸ்லோப் வந்து உங்களுக்கு அதிகம். அதனால இது வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு கிராஃபையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் கிராஃப் இருக்கும்ல, அந்த கிராஃபையும் இந்த கிராஃபையும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லா புரியும். ஓகே, இது வந்து இப்போ நம்ம போட்ட கிராஃப் y is equal to minus 1 by 3x, y is equal to minus x, y is equal to minus 3x. இந்த கிராஃப் வந்து இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபிகர் 2.9 இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கிறது. y is equal to 2x, y is equal to x, y is equal to 1 by 2x. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிறதுக்குலாம் என்ன ஆகுது உங்களுக்கு, டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் போகுது அந்த லைன். இதே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கிறதுக்கு என்ன ஆகுது, டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் போகுது. அதுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஆரிஜினில் தான் உங்களுக்கு மீட் ஆகுது. இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஆரிஜினில் தான் அந்த ஆக்சஸில் மீட் ஆகுது. ஏன்னா வந்து பியோட வேல்யூ ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு ஜீரோவாக தான் இருக்குது. அடுத்தது எது வந்து மோர் ஸ்டீப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த பிளாக் லைன் தான் மோர் ஸ்டீப்பராக இருக்குது. ஏன்னா வந்து அதோட ஏ வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி ரெண்டுத்துலேயுமே. அதனால தான் பிளாக் லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பராக இருக்குது. ஸோ இப்படி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாங்களே உங்களுக்கு வந்து ஸ்லோப் ரிலேட்டடாக நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்லோப்பை பற்றி, ஒய் இன்டர்செப்டை பற்றி, எக்ஸ் இன்டர்செப்டை பற்றி நீங்கள் வந்து என்ன அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அனலைசிங் இது வந்து தெரியணும். நம்பர் 1 என்னன்னா, ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருந்தால் எப்படி, நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருந்தால் எப்படி. பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா, அந்த லைன். இதே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்புக்கு இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அந்த லைன் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் என்னது, பாசிட்டிவ் ஸ்லோப் பற்றி பேசியாச்சு. அடுத்தது அந்த ஏவோட வேல்யூ இருக்கு இல்லையா, ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க அப்சல்யூட் வேல்யூ அதிகமாக இருக்க இட் வில் பி மோர் ஸ்டீப்பர். இஸ் தட் கிளியர்? இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் லைன் தான் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க, திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த கிராஃப்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் y is equal to 3x plus 1 and y is equal to minus 3x plus 1. இது ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது. பியோட வேல்யூ இருந்ததுன்னா ஆரிஜினில் அது வந்து அந்த லைன் வந்து பாஸ் ஆகாது. ஓகேவா, பியோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் த லைன் வில் பாஸ் த்ரூ தி ஆரிஜின். ஓகேவா, இப்போ பியோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதில் பாருங்க +1 இருக்கு, இதுலேயும் +1 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லையுமே பியோட வேல்யூ இருக்கிறனால the line will not pass through the origin. Check பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து y is equal to 3x plus 1. நெக்ஸ்ட் வந்து y is equal to minus 3x plus 1. இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் போட்டுடலாம். மொத்தம் 3 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0, 1, 2ன்னு வச்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும் போது 3 into 0 0, 0 plus 1 is 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது 3 into 1 plus 1, 3 into 1 is 3, 3 plus 1 is 4. Next, x ஓட வேல்யூ 2 இருக்கும் போது, x ஓட வேல்யூ 2 இருக்கும் போது, x is equal to 2னா 3 into 2 plus 1. 3 into 2 எவ்வளோ 6, 6 plus 1 is 7. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ அண்ட் y ஓட வேல்யூ. x ஓட வேல்யூ 0வா இருக்கும் போது -3 into 0 வந்து 0, 0 plus 1 is 1ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் 1, 2 கண்டுபிடிக்கலாம். இப்போ x ஓட வேல்யூ வந்து 1 இருக்கும் போது y is equal to 3 into -3 into 1. இதில் வந்து -3x இல்லையா, ஸோ -3 into 1 plus 1. -3 into 1 -3 plus 1. டிஃப்ரெண்ட் சைனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடணும். ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா 2, மைனஸ் தான் வந்து உங்களுக்கு பிகர் நம்பர், 3 தான் பிகர் நம்பர், அதோட சைன் மைனஸ், அதனால -2ன்னு வருது. இப்போ அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து 2 இருக்கும் போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 இருக்கும் போது -3 into 2 plus 1. அப்போ -3 into 2 எவ்வளோ, -6ன்னு வரும். கரெக்ட்.
-6 + 1 எவ்வளோ -5. இப்போ இங்கே -5 வரும். இப்போ இதை பிளாட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x + 1 பிளாட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது? 1ஆக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது? உங்களுக்கு 1ஆக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளாட் பண்ணணும். புரியுதா? எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 4 இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? 7 இருக்குது. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் பிளாட் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த லைன் போகும். ஓகே, இந்த லைன் என்னது? y இஸ் ஈக்குவல் டு 3x + 1. நெக்ஸ்ட் லைன் பிளாட் பண்ணிடலாம். கலர் மாற்றிக்கிறேன். என்ன கலர் எடுக்கலாம்? டார்க் ப்ளூ எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போது எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 1 தான் இருக்குது இதுக்கும். ஓகே, எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 1 தான் இருக்குது. எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிடுது? -2ன்னு ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ -5ன்னு ஆகிடுது. புரிஞ்சுதா? இப்போ இதோட எப்படி வருது பாருங்க, ஷிஃப்ட் பாருங்க, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதான்னு. ஓகே, இது ரெப்ரசன்ஸ் y இஸ் ஈக்குவல் டு -3x + 1. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை வேற மாதிரி எழுதவா? படிக்க முடியும். y இஸ் ஈக்குவல் டு -3x + 1. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா டாப் டு பாட்டம் எப்படி போகும்? ரைட் டு லெஃப்ட் போகும். இதே வந்து ஸ்லோப்போட வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா டாப் டு பாட்டம் ஆஃப் த லைன் எப்படி போகும்? உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் போகும். அதே மாதிரி போயிருக்கா? அதுக்கப்புறமா ஸ்லோப் வந்து ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்டீப்னஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஏன்? அதோட அப்சல்யூட் வேல்யூ ரெண்டுத்துக்குமே 3 இருக்கிறனால ஸ்டீப்னஸ் சேமாக தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது. ஸ்டீப்னஸ் சேமாக இருக்குது. வேற என்ன? அந்த லைனுடைய ஒன்று வந்து லீனியர் growth. இது வந்து லீனியர் growth. இதே வந்து இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்களா? லீனியர் டிகே. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஸ்கேல் எழுத மறக்கக்கூடாது. நான் ஸ்கேல் எழுதலை, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேல் எழுதுங்க. ஓகேவா? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே எழுதிடுறேன். எப்பவுமே ரைட் சைடு தான் எழுதணும். ரைட் சைடில் ஸ்பேஸ் இல்லைன்னு நான் எழுதலை. ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். ஓகேவா? ஆக்சஸ், ஏன்னா 2 ஆக்சஸ் பற்றி பேசுகிறாங்கனால. டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 16. இது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் பாருங்க, இந்த 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் வேல்யூ வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு ஸ்லோப் ரெண்டுத்துக்குமே. ஸோ ஸ்டீப்னஸ் வந்து சேம் தான், ஆனால் வந்து டைரக்ஷன் ஆஃப் தி லைன் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கு இல்லையா? ஆனால் ஒய் இன்டர்செப்ட் பாருங்க, ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஒய் இன்டர்செப்ட் என்ன இருக்குது? 1 தான் இருக்கு இல்லையா? இந்த ஒய் வேல்யூ, ஒய் இன்டர்செப்ட்னா என்னன்னா இந்த ஒய் வேல்யூ when x is equal to 0. ஓகே, அப்போ வந்து அது 1 தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு பியோட வேல்யூ என்னவா இருக்குது? 1ஆ இருக்குது. அதனால ஒய் இன்டர்செப்ட் என்ன வருது? 1 தான் வருது. ரெண்டுமே வந்து ஒய் இன்டர்செப்ட் வந்து 2 லைனுக்குமே என்ன வருது? உங்களுக்கு 1 தான் வருது. அதோட கோஆர்டினேட் என்ன? 0,1. ஓகே, ஒய் இன்டர்செப்டோட அந்த கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 16 பார்க்கலாம். Let us now draw the graph of y is equal to 2x minus 1, y is equal to 2x plus 1 and y is equal to 2x plus 5. இது எல்லாத்துலேயுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? y is equal to 2x plus 1. நெக்ஸ்ட் வந்து y is equal to 2x plus 1. இன்னொன்று வந்து y is equal to 2x minus 1. இன்னொன்று வந்து y is equal to 2x plus 5. ஓகே, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ எப்படி இருக்குது? அதாவது ஸ்லோப் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. எது வேரி ஆயிருக்கு? உங்களுக்கு பியோட வேல்யூ வேரி ஆயிருக்கு. ஸோ பியோட வேல்யூ வேரி ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு அந்த டேப்லர் காலம் போட்டுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் ஃபார் y is equal to 2x minus 1 ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அவங்க அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 0 அண்ட் தென் 1 அப்புறம் 2. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது என்ன வரும்? 2 into 0 0, 0 minus 1 is -1ன்னு வரும் ஒய்யோட வேல்யூ.
எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்கும் போது 2 into 1 is 2, 2 minus 1 is 1. 2 minus 1 is 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 2 இருக்கும் போது 2 2s are 4, 4 minus 1 is 3. இது வந்து y is equal to 2x minus 1 ஓட tabular column. நெக்ஸ்ட் வந்து y is equal to 2x plus 1 ஓட tabular column போடுறேன். ஓகே, எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ஸ்லோப் தான் இருக்கு. பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கிறனால டாப் டு பாட்டம் லைன் எப்படி இருக்கும், ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் போகும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ 0 1 2ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 1 வரும். 2 into 0 is 0, 0 plus 1 is 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது 2 into 1 is 2, 2 plus 1 is 3. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது 2 2s are 4, 4 plus 1 is 5. ஓகேவா? இது வந்து செகண்ட் டேபுலர் காலம் ஃபார் y is equal to 2x plus 1. அடுத்தது y is equal to 2x plus 5. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 0 1 2 இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 5 தான் இருக்கும். அப்புறம் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது 2 into 1 is 2, 2 plus 5 is 7. நெக்ஸ்ட் 2 இருக்கும் போது 2 2s are 4, 4 plus 5 is 9. இது எல்லாத்தையும் இங்கே பிளாட் பண்ணியிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு முறை பிளாட் பண்ணி காட்டுறேன், இதெல்லாம் பிளாட் பண்ண முடியுதோ. ஸோ 2x minus 1ஓடது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கு இல்லையா? இங்கே -1ன்னு வந்திருக்கு. எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ இஸ் -1. எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கு, -1ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 1 இருக்கும் போது அவங்க போடலை, 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க, 2 எடுத்திருக்காங்க. ஸோ 2 இருக்கும் போது 3 வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y is equal to 2x plus 1. 2x plus 1 வந்து இந்த ரெட் லைனு, ஃபர்ஸ்ட் போட்டது ப்ளூ லைனு, இப்போ போடுறது வந்து ரெட் லைனு. எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது உங்களுக்கு, 1ஆ இருக்கு. எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ இஸ் 1. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது வருதா பாருங்க, 2 இருக்கும் போது வரல, 1 இருக்கும் போது வந்திருக்கு. ஓகே, எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 3, 1 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 3. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 5 ஃபார் y is equal to 2x plus 5. எக்ஸோட வேல்யூ வந்து 0, அப்போ ஒய்யோட வேல்யூ 5. கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 2 இருக்கும் போது 9 வந்து அவங்க இதை டிஸ்பிளே பண்ணலை. ஓகேவா? மைனஸ் வேல்யூஸ்க்கு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி லைன் வரைஞ்சோன்னா என்ன ஆகுது உங்களுக்கு, ஸ்லோப் வந்து சேமாக இருந்ததுன்னா ஓகேவா, எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் ஸ்லோப் சேமாக இருந்து ஒன்லி அந்த y இன்டர்செப்ட் மட்டும் மாறி இருக்கு, அதாவது பியோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குன்னா என்ன ஆகுது உங்களுக்கு, அப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ இல்லை, ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது, பியோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்குன்னா அப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். அது எப்படி, அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அடுத்தது இப்போ பியோட வேல்யூ பாருங்க, எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து பியோட வேல்யூ வந்து 1, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பியோட வேல்யூ -1, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பியோட வேல்யூ வந்து 5. ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ பியோட வேல்யூ வந்து மோர் தேன் 0 இருக்கு அப்படின்னா அபவ் தி ஆரிஜின் இருக்கும். ஓகே, அந்த லைன். இதே வந்து பியோட வேல்யூ லெஸ் தேன் 0 இருந்ததுன்னா பிலோ தி ஆரிஜின் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா என்ன ஆகும், the line will pass through the origin. அதே தான் இங்க நடந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, y is equal to 2x minus 1. b யோட வேல்யூ is less than 0, அதனால below the origin இருக்கு. நெக்ஸ்ட் y is equal to 2x plus 1. so b யோட வேல்யூ is 1 which is more than 0 இல்லையா, greater than 0, அதனால ஆரிஜினுக்கு மேல இருக்கு. ஓகே, அதுதான் வந்து அந்த ஷிஃப்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து y is equal to 2x plus 5 அப்படின்னா b யோட வேல்யூ 5, இட் இஸ் மோர் தேன் 0, அதாவது கிரேட்டர் தேன் 0, அப்போ அபவ் தி ஆரிஜின் தான் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 2x plus 1ஓட கம்பேர் பண்ணும்போது இது +5 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், b யோட வேல்யூ y இன்டர்செப்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கும் மேலே இருக்கும். ஓகே, ஷிஃப்ட் வந்து ஆரிஜினுக்கு இன்னும் மேலே போயிடும் அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா இது? ஸோ பிலோ தி ஆரிஜின், அபவ் தி ஆரிஜின், பாசஸ் த்ரூ த ஆரிஜின். ஓகே, த லைன் வில் பாஸ் த்ரூ த ஆரிஜின். இப்படி தான் வந்து பியோட வேல்யூவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த இது வந்து எக்ஸாம்பிள் எப்படின்னா,
உங்களுக்கு ஏவோட வேல்யூ வந்து சேமாக இருக்குது, பியோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும்போது அந்த லைன்ஸ் எல்லாம் பேரலாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஷிஃப்ட் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to x plus 3, y is equal to 2x plus 5, y is equal to 3x minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 கிராஃபு. y is equal to 3x minus 2ன்றது வந்து இந்த ப்ளூ லைனு, y is equal to x plus 3ன்றது வந்து பிளாக் லைனு, y is equal to 2x plus 5ன்றது வந்து ரெட் லைன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டேப்லர் காலம் போட்டு தனியாக வந்து நீங்கள் பிளாட் பண்ணி முடிச்சிடணும். இதுல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஏவோட வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் எல்லா ஏ வேல்யூஸுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதனால என்ன ஆகுது, எல்லாமே டாப் டு பாட்டம் எப்படி போகுது அந்த லைனு, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் போகுது. இது ஒரு அப்சர்வேஷன். ஏவோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப், லீனியர் க்ரோத்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ எதுக்குமே சேமா இல்லாதனால இது எதுவுமே பேரலா இல்லை. செகண்ட், அடுத்தது பியோட வேல்யூக்கு வரலாம். பியோட வேல்யூ வந்து 3 இருக்கு, 5 இருக்கு, அண்ட் தென் -2ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ -2 இருக்குன்னா இட் இஸ் லெஸ் தேன் 0. அப்போ என்ன இருக்கும், பிலோ தி ஆரிஜின் இருக்கும். கரெக்டா? ஸோ y is equal to 3x minus 2ன்றது இட் இஸ் பிலோ தி ஆரிஜின். 1. அடுத்தது y is equal to x plus 3. இது வந்து என்ன, பியோட வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ இட் இஸ் above தி ஆரிஜின். y is equal to x plus 3ன்றது என்னது, above the origin. அடுத்தது y is equal to 2x plus 5. 2x plus 5ன்றது என்னது, b யோட வேல்யூ முந்தின இதை விட இன்னும் அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஷிஃப்ட் என்ன இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மேல போகும். இந்த ஷிஃப்ட் இன்னும் கொஞ்சம் மேல போகும். அதனாலதான் வந்து இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து பிளாக் லைனை விட ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது எது வந்து ஸ்டீப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ தான் பார்க்கணும். எது ஸ்டீப்பாக இருக்கு உங்களுக்கு, எக்ஸ் பிளஸ் 3ல வந்து ஏவோட வேல்யூ என்னது 1, 2x பிளஸ் 5ல ஏவோட வேல்யூ 2, இதே வந்து 3x மைனஸ் 2ல ஏவோட வேல்யூ 3யா, அப்போ 3x மைனஸ் 2 இருக்குல்ல, அதுதான் வந்து மோர் ஸ்டீப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூவை வச்சு தான் எது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ளூ லைன் தான் வந்து ரொம்ப ஸ்டீப்பராக இருக்குது. ஸோ எது ஸ்டீப்பராக இருக்குது, பாசிட்டிவ் ஸ்லோப்பா, நெகட்டிவ் ஸ்லோப்பா, அதுக்கப்புறம் அந்த லைனோட ஷிஃப்ட் எப்படி இருக்குது பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் பி, இது எல்லாம் வச்சு அப்சர்வ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த கிராஃபை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்சர்வ் த கிராஃப்னா என்ன, அப்சர்வ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் சேஞ்ச் ஆகுறதுனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது y இன்டர்செப்ட்ன்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் த வேல்யூ ஆஃப் b. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, y is equal to x plus 3 அப்படின்னா என்ன அர்த்தம், y இன்டர்செப்டோட வேல்யூ, y இன்டர்செப்டோட வேல்யூ என்ன 3 அப்படின்னா x வேல்யூ 0வா இருக்கும் போது y யோட வேல்யூ 3யா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது செக் பண்ணிடுவோமா கரெக்டா இருக்கான்னு. எங்க இருக்கு x plus 3 லைன், இந்த பிளாக் லைன். அதாவது எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ எங்க இருக்கு, 3யா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பின்றது தான் y இன்டர்செப்ட் ஃபார் y is equal to x plus 3. அதே மாதிரி செகண்ட் இது கண்டுபிடிக்கணுமா, y equal to 2x plus 5. b யோட வேல்யூ என்ன 5. ஸோ y இன்டர்செப்ட் 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 5யா இருக்கும். இதுதான் வந்து 2x plus 5 இருக்கு இல்லையா, இதை பாருங்க எங்க இருக்கு, இதோ இருக்கு 2x plus 5, இந்த ரெட் லைன். இதோட y இன்டர்செப்ட் என்னது 0,5. அடுத்தது லாஸ்ட் ஒன் 3x minus 2. அப்போ y இன்டர்செப்ட் என்னது -2. y இன்டர்செப்ட் -2 இருக்கா பாருங்க, இதோ இருக்கு பாருங்க சீனு. ஸோ y இன்டர்செப்டையும் சம்டைம்ஸ் வந்து அவங்க பிளாட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இப்போ y இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சாச்சு. x இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, y is equal to x plus 3. எக்ஸ் இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒய்யோட வேல்யூ வந்து 0வா இருக்கும், அப்பதான் எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன -3. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு -3. ஓகேவா? இப்போ ஒய் 0வா இருக்கும் போது எக்ஸ் வந்து -3 வருதா அப்படின்னு பார்க்கணும். பட் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியாது. எக்ஸ் பிளஸ் 3 எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3ன்றது இந்த பிளாக் லைனு. ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ -3 வருது பாருங்க. இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ செகண்ட் ஒன் y is equal to 2x plus 5. y is equal to 2x plus 5னா y 0 போட்டுருவோமா, அப்போ 2x plus 5னு வருமா. இப்போ அடுத்தது பிளஸ் 5 அதர் சைட் கொண்டு போனால் -5 ஆகிடும். -5 ஈக்குவல் டு 2x. அப்போ x is equal to என்ன வரும், -5/2ன்னு வரும். -5/2ன்றது எவ்வளோ, -2.5. அப்போ x இன்டர்செப்ட் -2.5 வருதான்னு பார்க்கலாமா, 2x plus 5க்கு. இதுதான் 2x plus 5, ரெட் லைன் தான் 2x plus 5.
ஓகே, ஒய்யோட வேல்யூ 0 இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, -2.5 இருக்கு. வந்துருச்சா நமக்கு? ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் ஒன் y is equal to 3x minus 2 பார்க்கலாம். ஒய்யோட வேல்யூ 0னா 3x minus 2, அப்போ -2 அதர் சைட் போச்சுன்னா +2ன்னு வரும், is equal to 3x. அப்போ x is equal to 2/3ன்னு வரும். ஓகே, ஸோ 2/3னா என்ன வரும், 0.66ன்னு வரும் இல்லையா, 0.6666ன்னு. ஓகே, போயிட்டே இருக்கும். 0.6666க்கு கீழே ஆல்மோஸ்ட் வருதான்னு பாருங்க, இந்த இடத்துல வருது பாருங்க. ஓகே, 0.6க்கும் 0.7க்கும் நடுவில் வருது. ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ. இப்படி தான் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரீட் த கிராஃப்னுவாங்க. அதாவது ஷிஃப்ட் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த லைன்ஸோட ஷிஃப்ட் எப்படி இருக்கு, அந்த லைன்ஸ் பேரலா இருக்கா, இது எல்லாத்தையும் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், பிளாட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றது. சம்டைம்ஸ் வந்து பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆஸ்கிங் த விஷுவலைசிங் லீனியர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஓகே, இதுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸ் செட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், திஸ் இஸ் ஜேன் மேம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் yours mathematically.